பாஜகவையும் எதிர்நோக்கி பயணிக்குதுன்னு சொல்லி ஒரு தகவல் பரிமாறிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு அது அவருடைய கருத்து. நாங்கள் இந்தியா கூட்டணியில் வலிமையாக இருக்கிறோம், இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது. எல்லோருக்கும் காங்கிரஸ் கூட பயணம் பண்ணணுன்னு விருப்பம் தான், ஆசை தான். ஆனால் எங்கள் அகில இந்திய தலைமை ஏற்கனவே இந்தியா கூட்டணி என்றதை முடிவெடுத்து தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கிறோம். இனிவரும் தேர்தலிலும் காங்கிரஸ் எங்கே இருக்கிறதோ அந்த இந்தியா கூட்டணி அது வெற்றி பெறும். கள்ளக்குறிச்சி ரிசர்ச் ஆராய்ச்சியில் சிபிசிஐடி இந்த வழக்கு வந்து சிபிஐடிக்கு மாற்றுறது நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு நாம் ஒன்றும் கருத்து சொல்கிறதுக்கு இல்லை. நீதிமன்ற உத்தரவை தலைவனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. சிபிசிஐடி செயல்பாடு சரியில்லாத சிபிசிஐடி சிறப்பாக தான் செயல்பட்டு இருந்தாங்க, சிறப்பான விசாரணை பண்ணாங்க, கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணவர்களாம் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ சிபிஐ வந்து என்ன செய்ய போகிறாங்க, அவங்களும் இந்த விசாரணை தான் பண்ண போகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது காவல்துறைக்கு. சிபிசிஐடி குற்றப்பிரிவு புலனாய்வு துறையிடம் நாங்கள் பேசி வருகிறோம். அதனுடைய சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர்கள் விளக்கமளித்திருக்கிறார் எந்த நிலையில் இருக்கிறது என்று. இது சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் இப்போ நடத்திட்டு இருக்காங்க. அவங்க யாரையும் தவறான ஆள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தான் எல்லா முயற்சிகளும் எடுத்து கொண்டு வருகிறார். இது ஒரு சவாலாக தான் இருக்குது காவல்துறைக்கு. எப்படி 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சியில் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்களுடைய தம்பி திரு ராமஜெயம் அவர்களை படுகொலை செய்தார்களோ, அது எப்படி சிபிஐக்கு சவாலாக இருக்கிறதோ அதே போன்று இப்பொழுதும் இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. காவல்துறை எல்லா முயற்சிகளையும் புலனாய்வும் செய்து கொண்டு இருக்கிறது. நடிகை கஸ்தூரி பேசினதுக்கு வந்து ஆதாரங்களும் எவிடன்ஸ் இருந்துச்சு. அவர் பேசின பேச்சு, அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கொலைகளில் யார் செஞ்சானுங்கன்றது ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கல. சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து பார்த்ததில் அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. ஆகையால் இதை ரொம்ப திட்டமிட்டு செஞ்சுருக்காங்க. ஆனால் காவல்துறை, திறமையான காவல்துறை என்றைக்காவது இந்த குற்றவாளிகளை பிடிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. புலன் விசாரணையில் நாம் இந்த நேரத்தில் தலையிடுவதும் சரியாக இருக்காது. அவர்கள் விசாரிக்கிட்டோம், விசாரித்த பிறகு நான் பேசுவேன். போய் கத்தியால் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து இன்னைக்கு நேற்று வந்து அமைச்சர் பொய்யாமொழி சொல்லியிருக்காரு, ஆசிரியர் மேலே தாக்குதல் நடக்கணும், பயங்கர நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி காங்கிரஸ் கட்சி சார்பில் நாங்கள் நேற்றுக்கு ஏற்கனவே இந்த படுகொலையை பற்றி அறிக்கை கொடுத்திருக்கிறோம், வன்மையாக கண்டித்திருக்கிறோம். இனிவரும் காலங்களில் ஆசிரியர் பெருமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்பு முதலமைச்சருக்கு வைத்திருக்கிறோம்.